வெல்கம் டு கிளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு நாமக்கல். நம்ம ஆல்ரெடி நீட் அப்ளிகேஷன்ஸ் எப்போ வரலாம், அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கறத எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பயாலஜில சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் எந்தெந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாட்னி தனியா ஜுவாலஜி தனியா ரெண்டா பிரிச்சு அதுல கிளாஸ் 11 கிளாஸ் 12ல என்னென்ன சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் அதோட ஹையரார்கி வைஸ் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க. லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுல இருந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, 4 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா. மார்பாலஜி ஆஃப் ஃபிளாரிங் பிளான்ட்ஸ், அனடாமி ஆஃப் ஃபிளாரிங் பிளான்ட்ஸ்ல இருந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, 3 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செல் யூனிட் ஆஃப் லைஃப், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் சாப்டர். ஓகேங்களா. இதுல இருந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரலாம், 3 கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்து பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட், சிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ், ரெசிபிரேஷன் இன் பிளான்ட்ஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளான்ட் பிசியாலஜி அப்படிங்கிற யூனிட் குள்ள வர சாப்டர்ஸ். ஸோ இது எல்லா சாப்டர்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரலாம், 2 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா. ஸோ பிளான்ட் கிங்டம் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் வருது. அதே மாதிரி ஜுவாலஜில நம்ம என்ன படிப்போம், அனிமல் கிங்டம் படிப்போம். ஓகேங்களா. அடுத்து லிவிங் வேர்ல்ட் அண்ட் பயாலஜி கிளாசிபிகேஷன், இவங்க ரொம்ப ரொம்ப குட்டி யூனிட். இவங்க கிட்ட இருந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாட்னி கிளாஸ் 12. ஸோ இதுல ஹீரோ யாரு அப்படின்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரலாம், 7 கொஸ்டின்ஸ் வரலாம். அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபிளாரிங் பிளான்ட்ஸ் அண்ட் தென் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 and 2 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ எக்கோசிஸ்டம், அதுக்கப்புறம் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் யூனிட்ஸ். நீங்க சின்ன வயசுல இருந்து படிச்சது எல்லாத்தையும் வந்து ஒன்னா சேர்த்து படிக்கிறதா எதுன்னு இந்த எக்கோசிஸ்டம் அண்ட் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வரலாம். தென் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், இதுல இருந்து நமக்கு 1 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நேமிங் டேர்ம்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை நீங்க ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் நம்ம வந்தாச்சு ஜுவாலஜிக்கு. ஓகேங்களா. ஜுவாலஜி கிளாஸ் 11 பாத்தீங்க அப்படின்னா அனிமல் கிங்டம். இவங்க கொஞ்சம் பெரிய லெசன் தான், பட் இவங்க கிட்ட நமக்கு வெயிட்டேஜஸும் ரொம்ப அதிகம். 5 கொஸ்டின்ஸ் நமக்கு வராங்க. ஓகேங்களா. ஸ்ட்ரக்சரல் ஆர்கானிசம் இன் அனிமல்ஸ், பயோ மாலிகுல்ஸ், இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து நமக்கு 5 கொஸ்டின்ஸ் வரலாம். லொகோமோஷன் அண்ட் மொமெண்டம், பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். நெக்ஸ்ட் body fluids and circulation, excretory product and this elimination, neural control and coordination, chemical coordination and இன்டகிரேஷன். ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் பிசியாலஜி அப்படிங்கிற யூனிட் குள்ள வருவாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ இவங்க கிட்ட இருந்து எல்லாத்துலயும் பாருங்க 2 கொஸ்டின்ஸ், 1 கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வரலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜுவாலஜி கிளாஸ் 12. ஸோ இவங்க பாத்தீங்க அதுல பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ், இவங்க கிட்ட இருந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, 6 கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இதுல இருந்து 4 கொஸ்டின்ஸ். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து நமக்கு 4 கொஸ்டின். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா குட்டி சாப்டர்ஸ், பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் நீங்க விடவே கூடாது, நல்லா படிச்சுக்கணும். ஸோ அடுத்து எவல்யூஷன், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், இதுல இருந்து எல்லாம் நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது, 3 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா. எல்லாருக்குமே தெரியும் நீட்டுங்கிற ஒரு டோரை ஓபன் பண்றதுக்கான கீ என்ன, என்சிஆர்டி புக் தான். அது நம்ம லைன் பை லைன் படிச்சா நம்மளால கண்டிப்பா இந்த மாதிரி பயாலஜில அதிகமான மார்க் வாங்க முடியும். நீங்க வீடியோவை ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் எந்தெந்த கிளாஸஸ்ல இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த இந்த சாப்டர்ஸோட உங்களுக்கு டீடைல்ஸ் நான் பிடிஎஃப் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நீட் ரிகார்டிங் எந்த டவுட்ஸா இருந்தாலும் இந்த ஸ்கிரீனுக்கு தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்ல கால் பண்ணி கூட கேட்டு உங்களோட டவுட்ஸ் இமிடியேட்டா கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.